Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேக்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். இது என்ன இடம்? சூரியன் மறைய போகுது. பிருந்தா, தேவ், பிருந்தா எங்க இருக்கா? தேவ், தேவ், இந்த கதவு மூடிக்கே எப்படி திறக்குது? தேவ், யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. தேவ், தேவ். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. தேவ், உனக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை தேவ், எந்திரி. வா தேவ், வா, என் கூட வா, உனக்கு ஒன்றும் இல்லை. கோயில்கிட்ட கதவு மூடிட போகுது. ஃபாஸ்ட்டாக உள்ள வா தேவ். என்ன குடிச்சுக்க. ஃபாஸ்ட்டாக உள்ள வா தேவ். தேவ், வா தேவ், கொஞ்சம் முயற்சி பண்ணு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாம் ஈசன் அருளை. சிவனே சக்தி, சிவனே எல்லாம். உலகை ஆளும் ஈசனே. ஓம் நம சிவாய. தேவ், என்ன நடந்தாலும் சரி, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தயவு செஞ்சு நீ பண்ண மட்டும் தோந்துட்டீரி. நான் சொல்றது கேட்குதுல? இது என்ன இடம்? இது லாஸ்ட் எக்ஸிட் கோயில் இல்லைல்ல? இல்லை, அது அந்த கோயில் இல்லை. இது வேற ஏதோ ஒரு இடம். இது என்ன இடம்னு எனக்கும் புரியல தேவ். ரொம்ப பழமையான கோயில் ஆகிது. ஆனா தேவ், நீ இங்கே ஏறி. கூடாது 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 கூடாது. ஆ, தேவ், தேவ், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? என்ன பாரு தேவ், இங்க பாரு. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ கவலைப்படாத, சரியா? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தேவ். நீ கவலைப்படாம இரு. என் கூட வா, என்ன பிடிச்சிக்கோ. தேவ், தேவ். நாம எதிர்பார்த்த அந்த ராத்திரி வந்துடுச்சு. இன்னையோட உன் கதை முடிய போகுது. வேணாம் தேவ, எதுவும் பண்ணாத விஷாக்கா. உன்ட எந்த விட்டையும் என்கிட்ட எதிர்படாது சரிதா. இன்னுமா உனக்கு அது புரியல? உனக்கு எப்படி இதெல்லாம் புரிய போகுது? உனக்கு மட்டும் இதெல்லாம் புரிஞ்சுன்னா நீ அந்த விஷாக்காவோட சேர்ந்திக்க மாட்ட. போதும், நீ வாயை மூடு. அந்த பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டப்போ நீ என்னை காப்பாற்ற வந்தியா? எந்த விஷயத்துலயாச்சும் நீ எனக்கு உதவி பண்ண வந்தியா? இல்லையே. நீ என்னை தேட கூட இல்லையே. நான் தேடினேன். காட்டில் ஒரு இடம் விடாம நான் உன்னை தேடினேன். அதை புரிஞ்சுக்க பாரு நந்திதா. நந்திதாவா? ஆமா தேவ், நான் நந்திதாவே தான். நீ நந்திதாவா? அதனால தான் எனக்கு உன் மேல முழு உரிமைன்னு சொன்னேன். நீ எனக்கு சொந்தமானவன், அந்த நாகினிக்கு சொந்தமானவன் இல்லை. இதான் வேணாம். ஆ, அவ விட்ட வேணா உன்கிட்ட செல்லுபடியாக அமைக்கலாம். ஆனா ஏன் விட்ட அப்படி நடக்காது. நான் எப்பவுமே வேற மாதிரி, தப்பிக்கவே முடியாது.
அப்புறம் தேவ், உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி நடந்ததுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாவம் சரிதா, புருஷன் போதாட்டி 2 பேருமே ரொம்ப குழம்பி போயிட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் கொடுக்காம நம்ம ஃபாஸ்ட்டாக சாகடிச்சிடலாம். இந்த இடத்த பற்றின ரகசியத்தை ஒழுங்காக சொல்லிடுது. இது என்ன இடம்? இந்த இடத்துல ஈந்தவங்கெல்லாம் எங்க? இங்கே பாரு பிருந்தா, நான் சொல்ல போகிறது தெளிவாக கேட்டுக்கோ. நான் கொஞ்சம் புனிதமான இல்லை என்ன சொன்ன, பழமையான புத்தகத்திலிருந்து இந்த கோயில் ரகசியத்தை படிச்சுக்கேன். பல ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த அற்புதமான கோயில் எல்லா கண்ணுக்கும் ஒரு முறை தெரியும். இந்த கோயிலை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ரகசியமான கோயில் இது. ரகசியமான கோயிலா? இந்த புனிதமான கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லவா? அது என்னன்னா, உன் புருஷனை இந்த கோயிலை விட்டு உயிரோட கூட்டிட்டு போகவே முடியாது. தேவ், இல்லை, அங்கே உனக்கு ஒரு குரல் கேட்டுக்குமே, கூடாது கூடாது கூடாதுன்னு. அப்புறம் வேண்டா, நான் ஒன்றும் நாகம் கிடையாது. ஆனால் நாகமணியை பற்றின விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? தேவோட நெத்தில. இவன் 3வது கண்ணிக்கு இங்க. என்ன, இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த நாகமணி கிடைக்கவே கிடைக்காது. அதனால நாம இவனை காப்பாற்றக்கூடாது. நாம இவனை கொன்றோணும். அவன் மேல கையை வைக்காத நந்திதா. அற்புதம். இன்னைக்கு சந்திர கிரகணம். 1000 வருஷங்களுக்கு அப்புறமா வித்தியாசமான ஒரு சந்திர கிரகணம் இன்னைக்கு நடக்க போகுது. நிலா இன்னைக்கு இருட்டாகிறதுக்கு பதிலாக சிகப்பாக போகுது. கிரகணத்தால் நிலா முழுக்க முழுக்க சிகப்பாக போகுது. உண்மையாக தான், நான் ஒன்றும் பொய் சொல்லலை. இன்னைக்கு முதல் தடவையாக சூரியன் கருப்பாகவும் நிலா சிகப்பாகவும் தெரியும். இது 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அந்த ராத்திரி யார் அவங்க கையால் நாகமணி எடுத்தாலும் அந்த நாகமணி அவங்க கையை விட்டு எப்பவும் தெரியாது. அப்படின்னா தேட உயிரை காப்பாற்ற நிச்சயம் ஏதாச்சும் ஒரு ரகசியம் இருக்கும். ஈக்கி, ஒரு ரகசியம் ஈக்கி. நாகமணியால் காப்பாற்ற முடியாத நாகங்களையும் மனுஷங்களையும் கூட இந்த ரகசியமான கோயில ரகசியங்கள் காப்பாற்றும். இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது பிருந்தா. ஆனால் ஒரு பிரச்சனை. ஆனால் அதுவும் கண்டிப்பாக நடக்காத ஒன்று தான். ஆமாம் பிருந்தா, இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்புன யாருமே இப்போ உயிரோடு இல்லை. அப்புறம் உன்னால் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை வச்சு ஒன்றும் கலட்டவும் முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஒன்று மாதிரியே கோடிக்கணக்கான நாகரிக கோடிக்கணக்கான மனுஷங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாராலையும் முடியலை. அப்படின்னா இது எல்லாமே? ஆமாம் தேவ், இது எல்லாமே உங்ககிட்டே இந்த உங்கள் காதலை பறிக்க நாங்கள் போட்ட திட்டம் தான். அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீயே சொல்லு. தேவதாசுக்கு பார்வதி கிடைச்சாலா என்ன? உனக்கு மட்டும் கிடைச்சிருவாளா? உனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. சாகிறதுக்கு முன்னால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாக போகிறேன். அதனால் உன்னோட ஆத்மா வீணா அலைஞ்சிக்கிட்டு தெரியாது. கூடாது. நீ தான் தேவ் சாக மாட்டான் அவனை காப்பாற்றலான்னு சொன்னியே. நீ தானே அவன் சாகணும் போய்க்கவே கூடாதுன்னு சொன்ன. சரி, உனக்கு எது வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. சரியா? இந்த தேவ் வேணுமா இல்லை அந்த நாகமணி வேணுமா? நான் உன்கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னேன்ல சரிதா? நாகமணி. ஏன்னா இந்த தேவ் தான் என்னை எப்போவும் காதலிக்கவே இல்லையே. அவனுக்கு எப்போவுமே பிருந்தா மேலே மட்டும்தான் காதல். தேவ் எனக்கு இப்போ வெறும் கருவி மட்டும்தான். ஏன்னா நான் பிருந்தா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினச்சேன். சரி, அப்போது எல்லாத்தையும் பறிச்சிடு. இப்போ இருக்கிறது கடைசி விக்கெட். நந்திதா, விஷாக்கா, வேணாம். தேவ், அவனை எதுவும் பண்ணாத நந்திதா. நான் உன்னை சும்மா. நீ போன ஒன்று மாதிரி 100 பேர் வருவாங்க. ஆனால் நாகமணி ஒன்று தான். இல்லை தேவ். ஓ, நீ சாகிறதுக்கு போய் தயாராயிரி. தேவ், விடு. வான்னு சொல்கிறேன்ல. வேணாம் தேவ், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இங்கி. அந்த நிலா வந்த உடனே உன்னோட தேவ் செத்துருவான். உன்னால் அவனை எதுவும் செய்ய முடியாது. உன்னால் அவனை தொடக்கூட முடியாது. அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஏன், உன்னை யாரை காப்பாற்றுவா? நீ காப்பாற்றுவியா இல்லைன்னா உன்னோட அம்மாவா?
ஆ, அம்மா வருவாங்க. அம்மா இப்போ வந்தே ஆகணும். என்னை காப்பாற்ற அம்மா நிச்சயம் வருவாங்க. இந்த கோயிலில் சில ரகசியங்கள் இருக்கிற மாதிரி நாகக்குலத்துக்கும் சில ரகசியங்கள் இக்கி. நீ எங்கள் வம்சத்தை சேர்ந்தவில்லை, எங்கள் வம்சத்தோட ரகசியம் உனக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை. நாக வம்சத்தை சேர்ந்த நாகனிங்கள் எனக்காக கண்டிப்பாக வருவாங்க. நான் உதவிக்காக அவங்கள கூப்பிட்டேன்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அவங்க நிச்சயம் வருவாங்க. எனக்கு உதவி பண்ண சேஷ நாகனியும் நாகராணியும் நிச்சயம் வருவாங்க. எனக்காக வருவாங்க. அவங்க வந்தே தீரணும். அப்போ ஒரே வீட்டில் 2 நாகமணி கிடைக்குமா என்ன? நீ போய் உன் வேலையை பாரு. ஆ, தேவ் மேலே கையை வைக்காத. ஒன்று தோக்கடிக்க இதை விட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. ஏய் தேவ எதுவும் பண்ணாத விஷாக்கா, அவனை விட்டுரு. நந்திதா, எங்களை எப்படியாவது காப்பாற்றணும் சிவபெருமானே. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது. ரகசியமான சிவன் கோயிலில் தூண்களாக இருக்கிறது நாகனிகள் தான். இந்த 4 தூணில் ஒரு தூண் நான் தான். மற்ற 2 தூண்லையும் சேஷ நாகனியும் நாகராணியும் நிச்சயம் வைப்பாங்க. என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க நாகலோகத்துலேருந்து வருவாங்க. என் குரல் அவங்களுக்கு கேட்கட்டும். இங்கே இருக்கிற 4வது தூண் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உடஞ்சி போயிருக்கிற உங்களோட கோயிலை கட்டுறதுக்கு நாங்கள் 3 பேருமே போதும் சிவபெருமானே. நாகனிகளே வாங்க, எனக்கு உதவி பண்ணுறதுக்கு வாங்க. இது ஏண்ட அழைப்பு. நாகலோகத்தில் இருக்கிற எல்லா நாகனிகளுக்குமான வேண்டுகோள் இது. எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வாங்க. என் புருஷனை காப்பாற்ற உதவி பண்ணுறதுக்காக வாங்க. விற்று அவன் கதையை முடிச்சுது. ஏன்னா இவ யாரு? சேஷா. என்ன பிருந்தா இது? யாரையோ கூப்பிடுவேன்னு பார்த்தா எதிரியே கூப்பிட்டீங்க. என்னை நீ வரவேற்க மாட்டியா? வா சேஷா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா. ஆ, நான் ஒரு கெட்ட நாகனியா தான் நாகலோகத்துக்கு போனேன். ஆனால் நான் அங்கே போனதுக்கு அப்புறமா என் தப்பை எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக நான் பிராயச்சித்தமும் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் நல்லதை காப்பாற்றவும் கெட்டதை அழிக்கவும் வந்தீங்க. தேவ் 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 எந்திரி. உனக்கு ஒன்றும் இல்லை தேவ். புரிந்தா? கண்ணை திறந்து என்ன பாரு தேவ். பிருந்தா, இப்போ எங்கள் 2 பேரையும் நீ எப்படி எதிர்க்க போற? நீ என்னை தப்பா எடை போட்டுட்ட. பிருந்தா, இனி உனக்கு அழிவுதான். ஆ பிருந்தா. தேவ், நமக்கு டைம் இல்லை. நம்ம ஃபாஸ்ட்டாக நாகமணி எடுத்தாகணும். போ. தேவ், தேவ்.
நாகராணியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனா என்ன பண்றது, சேஷநாகினி நீ எப்படியோ வர வச்சுட்ட. ஆனா நாகராணி அவன் நாகலோகத்தை விட்டு வரமாட்டான். நாகராணி எங்களுக்கு உதவி பண்ண வாங்க. இவட சூழ்ச்சிய முறியடிங்க நாகராணி, வாங்க. தேவ் 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 மேல கைய வைக்காதீங்க. நாகராணி வந்துடுங்க, எங்களுக்கு உதவி பண்ண வந்துடுங்க.